தங்கம் விலை சரசர என குறைய போகுது. கடலுக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்க சுரங்கம் அமெரிக்க டாலருக்கு விழப்போகும் பலத்த அடி. ஆசியாவிலேயே மிகப்பெரிய கடலடி தங்க படிமத்தை கண்டுபிடித்துள்ளதாக சீனா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. யாண்டாய் நகர அரசாங்கம் நடத்திய ஒரு கூட்டத்தில் கடலுக்கு அடியில் உள்ள இந்த தங்க இருப்பை கண்டுபிடித்தது. ஆய்வுகள் மூலம் இங்கு 562 டன் உறுதிப்படுத்தப்பட்ட தங்க இருப்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. இங்கு ஒரு டன் தாதுவுக்கு சராசரியாக 4.2 கிராம் தங்கம் கிடைக்கும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். இதன் மூலம் சீனாவின் நைஜோ கடலின் மொத்த உறுதிப்படுத்தப்பட்ட தங்க இருப்பு 3900 டன்களை தாண்டியுள்ளது. இது சீனாவின் மொத்த தங்க இருப்புகளில் சுமார் 26% உள்ளது. கடலுக்கு அடியில் 2000 மீட்டர் ஆழத்தில் இருந்து தங்கம் பிரித்தெடுக்க அதிகாரிகள் 10 மில்லியன் யுவான், அதாவது 1.4 பில்லியன் அமெரிக்கன் டாலர் முதலீட்டை அறிவித்துள்ளனர். நாளொன்றிற்கு 12,000 டன் தாதுவை பிரித்தெடுக்கும் திறன் கொண்ட நவீன கடல்சார் சுரங்க வசதி அமைக்கப்பட உள்ளது. இது செயல்பட தொடங்கியதும் இந்த சுரங்கம் ஆண்டுக்கு சுமார் 15 டன் தங்கத்தை உற்பத்தி செய்யும். இது சீனாவின் உள்நாட்டு தங்க விநியோக சங்கிலியை வலுப்படுத்தி இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்கும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த கடல்சார் கண்டுபிடிப்பு கடந்த 2 ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட பல பெரிய உள்நாட்டு தங்க கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து வந்துள்ளது. லியோவோனிங் மாகாணத்தில் 1440 டன்களுக்கு அதிகமான தங்கம் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் சின்ஜியாங் அருகே உள்ள குன்லூன் மலைகளில் 1000 டன்களுக்கு மேல் மதிப்பிடப்பட்ட தங்கம் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மூலம் சர்வதேச தங்கச் சந்தையில் சீனா ஒரு முக்கிய சந்தையாக உருவெடுத்துள்ளது. இது எதிர்காலத்தில் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்திற்கு சவால் விடலாம் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். அப்பல்லோ குளோபல் மேனேஜ்மெண்ட் தலைமை பொருளாதார நிபுணர் டோர்ஸ்டன் ஸ்லோக் கூறுகையில், மத்திய வங்கிகளின் கொள்முதல், ஆர்பிட்ரேஜ் வர்த்தகம், சீன குடும்பங்களின் அதிகரித்த தேவை போன்ற காரணங்களினால் தங்கத்தின் விலை உயர்வில் சீனா முக்கிய பங்கு வகிப்பதாக கூறுகிறார். சீனா தொடர்ந்து தங்கத்தை வாங்கி குவிக்கிறது. இதே நிலை தொடர்ந்தால் அமெரிக்காவின் வர்த்தக சாம்ராஜ்யம் காலியாகும் என்றும் அவர் தெரிவிக்கிறார். டோர்ஸ்டன் ஸ்லோக் மேலும் கூறுகையில், இதனால் டாலருக்கு பெரிய சிக்கல் ஏற்படும். டாலர் மொத்தமாக அழியும் ஒரு நிலையும் ஏற்படலாம். உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மை காரணமாக உலகெங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள் விரைவில் அமெரிக்க டாலரை விட அதிக தங்கத்தை கையிருப்பில் வைத்திருக்கலாம். தற்பொழுது டாலர் தான் முக்கிய உலகளாவிய இருப்பு நாணயமாக உள்ளது. அது மாறும் நிலை ஏற்படலாம் என்றும் அவர் உறுதியாக கூறுகிறார். தங்கச்சந்தையில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருவது குறித்த எச்சரிக்கைகளில் இது மிக முக்கியமான ஒன்றாகும். ஸ்பிராட் அசெட் மேனேஜ்மெண்டின் ETF தயாரிப்பு மேலாண்மை இயக்குனர் ஸ்டீவ் ஸ்காஃப்ஸ்டால் கூறுகையில், உலக நாடுகள் பொருளாதார தடைகளை தவிர்ப்பதற்கான ஒரு வழியாக தங்கத்தை பார்க்கின்றன. அரசாங்கங்களும் மக்களும் புவிசார் அறிவியல் மற்றும் பொருளாதார அபாய நிலையில் இருந்து தங்களை பாதுகாக்க தங்கத்தை ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றன. அதனால் 2020ஆம் ஆண்டு முதல் சீனா தனது மத்திய வங்கியில் அதிக அளவிலான தங்கத்தை தொடர்ந்து வாங்கி வருகின்றது. இது உலக பொருளாதாரத்தை பெரிதும் பாதித்து அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை குறைக்கலாம் என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் சீனாவில் இப்போது கடலுக்கடியில் அபரிமிதமான தங்க படிமம் கிடைத்துள்ளதால் உலக அளவில் தங்கத்தின் விலை குறைய வாய்ப்புள்ளது. இதனால் இந்தியாவிலும் வரும் ஆண்டுகளில் தங்கத்தின் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.